அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக, ஜும்ஆ தினத்தினுடைய சிறப்புகளும் இந்த நாளில் தொழப்படுகின்ற தொழுகையினுடைய முக்கியத்துவமும் இந்த நாளில் நிகழ்த்தப்படுகின்ற உரையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏராளமான சிறப்புகள் ஜும்ஆ தொடர்பாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதில் உள்ள சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 854வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்சு யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஜும்ஆ நாள்தான் சிறந்த நாட்களாக இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு, இந்த நாள் இன்னும் சில காரியங்களால் சிறப்பு பெறுகிறது என்ற செய்தியோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஜும்ஆ நாளில்தான் ஃபீஹி குலிக ஆதம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்ஆ நாள் தான். ஒஃபீஹி உதுஹிலல் ஜன்னா, இந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். இந்த நாளில்தான் வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அந்த சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்ற தகவலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள், ஜும்ஆ நாள் வந்துவிட்டால் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்ல யௌமுல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தமிலின், பருவம் அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர் மீதும் குளிப்பது கடமை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். குளிப்பு கடமையாக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்படி நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற ஏராளமான சிறப்புகள் ஜும்ஆ நாளுக்கென்று இருக்கிறது. சிலதுதான் உங்களிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். இப்பேற்பட்ட இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு தகவல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் உள்ள ஒன்று, இந்த நாள் வந்துவிட்டால் கடமையானவர்கள் அவர்கள் மீது குளிப்பு கடமையாகி விடுகிறது. அப்படி இந்த நாளுக்காக வேண்டி குளித்து விட்டு முதல்ல அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நறுமணத்தை பூசிக்கொண்டே, வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை தலைக்கு தேய்த்து விட்டு பள்ளிக்கு வருகிற பொழுது அவர் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுங்கை நாம் மறந்துவிட்டோம். அது என்ன ஒழுங்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, நீங்கள் வருவதற்கு முன்னால் ஜும்ஆ நாளுடைய சிறப்பை அறிந்த சிலர் உங்களுக்கு முன்பாக முன் சஃபில் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு முன் வந்திருக்கிறவர்களை ஃபலா யுஃபர்ரிகு பைன இத்னைன்,
அப்படி அமர்ந்திருக்கிற நபர்களை பிரித்து விட்டு கொஞ்சம் நவுருங்க என்று சொல்லி நீங்கள் வந்து விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிற அந்த 2 ரக்காத் சுன்னத்துகளை தொழுது விட்டு உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே நீங்கள் அமர்ந்து விடுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது புகாரியில 883வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. நம்ம பார்க்கிறோம், பள்ளிக்காக வேண்டி நன்மையை எதிர்பார்த்து தன்னுடைய மறுமையை சிறப்பித்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வந்த சகோதரர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற பொழுது இந்த வாசலிருந்து அந்த வாசலிருந்து கொஞ்சம் நவுருங்க என்று சொல்லி இடங்களை நிரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாமதமாக வந்தக்கூடியவர்கள், லேட்டாக வரக்கூடிய நபர்களுடைய வேலையாக இது இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதர் லா யுஃபர்ரிகு பைன இஸ்னைன், உங்கள் முன்னால் வந்தவர்கள் 2 நபர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பிரித்து விட்டு நீங்கள் வந்து அமர வேண்டாம். அப்படி அமர்வது உங்களுக்கு ஆசை இருக்குமையானால், நன்மை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் தொழுகைக்கு அதனுடைய நேரத்திற்கு முன்பாக வந்து அமரணும். பல பேர் உட்கார்ந்து இருக்கிற பொழுது லேட்டா ஆயிடுச்சு என்று சொல்லி வந்து அவசரமாக அவர்களை ஓரம் கட்டி விட்டு உட்கார கூடாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரைகள் ஆகச் சிறந்தது. இது பல பேருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அவர் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கிறார், அவரை அமர்த்தி விட்டு நகர்த்தி விட்டு ஏன் உட்காரணும்? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. உங்களுக்கு ஏராளமான இடங்கள் இருக்கிறது, லேட்டா வரீங்களா, தாமதமாக வரீங்களா, இதோ உங்களுக்காக மேல கட்டப்பட்ட இடம் இருக்கிறது, தாராளமாக அங்கே போய் என்ன செய்யலாம், நீங்கள் தொழுது கொள்ளலாம். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், தொழுகைக்கு முன் வந்திருக்கிறவர்களை இடையூறு தரக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஜுமாவுடைய சிறப்புகளில் உள்ள ஒரு சிறப்பு. வெறுமனே தொழுகைக்கு வந்து போறது சிறப்பல்ல, சில ஒழுங்குகளோடு இந்த ஜுமா தொழுகையை நாம் பேண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், இந்த ஜும்மா நாள் வந்துவிட்டாலே ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய நுழைவாயில் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ், அந்த ஒவ்வொரு வாசலிலும் வானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நாம ஏன் இந்த தகவல் சொல்றோம் என்பது நன்றாக நமக்கு தெரியும். தெரிந்த செய்திகள் ஏன் சொல்றோம் என்றால், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணத்திற்கான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா கான யௌமுல் ஜும்அத்தி, ஜும்ஆ தினம் வந்துவிட்டால், கான அலா குல்லி பாபின் மின் அப்வாபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய நுழைவாசலில் ஒவ்வொரு வாசலிலும் வானவர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். அல் மலாயிகத்து, வானவர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். எதற்காக நிற்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல், தொழுகைக்காக வேண்டி முதல் நபர் யார் வருகிறாரோ அந்த முதல் நபரை அவர் பதிவு செய்வதற்காக நிற்பார்கள். யக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல் ஃபைதா ஜலஸல் இமாம், இமாம் உரை நிகழ்த்துகிற பொழுது, உரைக்காக வேண்டி மிம்பரில் அவர் வந்துவிட்டால், தவசுஹுஃபி, அவர்கள் தங்களுடைய ஏடுகளை மூடிவிட்டு, வஜாஉ யஸ்தமிஉன திக்ர, ஜும்மாவுடைய உரையை பயானை கேட்பதற்காக வானவர்களும் கலந்து கொள்வார்கள். இந்த மஜ்லிஸில் வானவர்கள் இருக்கிறார்கள், உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்பேற்பட்ட வானவர்கள் ஒவ்வொரு ஜும்மா நாளில் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய நுழைவாசலுடைய வாசலில் அமர்ந்து கொண்டு, முதல்ல வந்தவர் யார், அல் அவ்வலு ஃபல் அவ்வல், இரண்டாம் நபராக வந்தவர் யார், அவரை பதிவு செய்வார்கள். மூன்றாவது நபராக வந்தவர் யார், அவரையும் பதிவு செய்வார்கள். அதற்கு அடுத்து வருபவர்கள் யார், அதற்கு அடுத்தவர்கள் யார் என்று பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போது வரைக்கும் என்றால், இமாம் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, உரையை துவங்குவதற்கு முன்பாக பதிவு செய்வார்கள். இமாம் மிம்பரில் ஏறி உரையை துவங்கி விடுவார்கள் என்றால், அந்த பதிவேட்டை மூடிவிட்டு
உரையை கேட்பதற்காக மலக்குமார்கள் அமர்ந்து கொள்வார்கள் என்ற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த வாய்ப்பை பெறுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்? உரையை துவங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய நபர்கள் நம்மில் எத்தனை அவர்? இந்த ஹதீஸ் ஆரம்ப காலத்தில் பேசப்பட்ட செய்திதான், நமக்கு நன்றாக தெரிந்த செய்திதான். ஆனால் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட செயல்பாடுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் ஏதோ தினகரன் தினத்தந்தியில பதிவு செய்யப்படக்கூடிய பேர் அல்ல, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற பதிவேட்டில் பதிவு செய்யப்படக்கூடிய பேர். எப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்றோம்? ஒரு காரியத்தை செய்துவிட்டால் நம்மை பற்றிய தகவல் ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி தகவலாக ஒரு பத்திரிகையில் வந்துவிட்டால் அதை பார்த்து பெருமைப்படக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிறது என்று பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய பேரை ஜும்மாவுக்கு முதலில் வருகிறார்கள் என்றால் அவருடைய பெயரை வானவர்கள் தங்களுடைய பதிவேட்டில் பதிவு செய்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து அதை பதிவு செய்வதற்கு முன்னோடியாக முன்மாதிரியாக முன் வருபவர்கள் எத்தனை பேர்? சிந்திக்க வேண்டும். அப்போ வராம தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. கொஞ்சம் நவருங்க, அங்க தள்ளுங்க, இங்க தள்ளுங்க, கொஞ்சம் இடம் விடுங்க. எதனால வருது? அதனுடைய நன்மையை தெரிந்தும் பாழாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த தகவலை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் மறுக்கப்படுகிறது. நம்மளுடைய அலட்சியத்தால், நம்மளுடைய கவனக்குறையால், நன்மைகள் பால் நம்மளுடைய ஆர்வம் இன்மையின் காரணத்தினால். இதான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. அப்போ நம்மளுடைய பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால் நாம தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். நம்மை முன்னாடி போகலாம், என் பேர் பதிவேட்டில் வரணும், அது அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படணும் என்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த நிலை, இந்த வாய்ப்பு, இந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஜும்மா சம்பந்தமான சிறப்புகள் சம்பந்தமான ஒரு தகவல். இன்னொரு தகவலாக நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தகவல், அதே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பதிவு பட்டியலில் எதனால பதிவு செய்யறாங்க என்றால், அதற்கு சும்மா முதல் இடத்துல ஒரு பெயர் வரணும், இரண்டாம் நபர் இடத்தில் இவருடைய பெயர் வரணும், மூன்றாவது இடத்தில் இவருடைய பெயர் வரணும் என்பதற்கு அல்ல. அந்த பெயர் பதிவு செய்யப்படக்கூடிய பதிவேட்டை சுற்றி ஏராளமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு இது நன்றாக தெரியும். அந்த நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஜும்மாவுக்காக வேண்டி கடமையான குளிப்பை போல இந்த தொழுகைக்காக வேண்டி குளித்து விட்டு யார் முதலாக வருகிறார்களோ என்று நம்ம பார்த்தோமே, அந்த தகவலுடைய தொடர்ச்சியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தும்மராக யார் வருகிறார்களோ ஃபகஅன்னம கர்ரப பதனா, ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி செய்தவர் போல் ஆவார். சாதாரண நன்மை கிடையாது. பேர் பட்டியல்ல முதலிடத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் அதற்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, நன்மை என்னவென்றால் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை போலாவார். அதற்கு இரண்டாம் இடத்தில் வரக்கூடியவர் ஒரு மாட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்தவர் போல் ஆவார். அதற்கு அடுத்து கொம்புள்ள ஆட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்தவர் போலாவார். அதற்கு அடுத்து கோழி, முட்டை. இப்போ இந்த பேர் பதிவு செய்யப்படுவதனுடைய நோக்கமும் அதனுடைய நன்மைகள் நமக்கு நன்றாக தெரியும், யாருக்கும் தெரியாமல் இல்லை. இதை பெறுவதற்கு நாம் எத்தனை தடவை, எத்தனை வாரங்கள் நாம் முயற்சி செய்திருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். ஜும்மாவுடைய நன்மை தெரியும், அதில் பங்கு கொண்டால் குர்பானியுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் என்று தெரியும். ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததன் நன்மை முதல் ஆளாக ஜும்மா நாளில் பள்ளிக்கு வந்தால் அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்று அறிந்து வைத்திருக்கிற நான்
எத்தனை தடவை ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை நான் பெற்றுவிட்டேன். உங்களை நீங்கள் கேள்வி கேட்கணும். ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது என்றால் இன்றைய காலகட்டத்தில் சாதாரண நிலை அல்ல. லட்சங்களை கொட்டணும். அப்படி கொட்ட முடியாவிட்டாலும் 10 பேர் கூட்டு சேர்ந்து கொடுக்கணும். அதற்கும் சக்தி இல்லை என்றால் அந்த நன்மை கிடைக்காது. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தரல. வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் உயர்த்தி தரல. ஏற்றுத்தாழ்வுகளோடு தான் உலகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இத்தகைய ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில ஒருவத்தனுடைய காசு பணத்தை செலவு செய்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எந்த காசு பணையும் செலவு செய்யாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜுமாவுடைய நாளில் முதல் சஃபில முதல் ஆளாக பதிவேட்டில் என்னுடைய பேர் பதிவு செய்து விட்டால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் எனக்கு எழுதிவிட்டான் என்றால் அதை விட சிறப்பு என்ன? அந்த நாளுடைய வியாபாரத்தை விட எனக்கு சிறந்ததல்லையா? அந்த நாளினுடைய எத்தனையோ மகிழ்ச்சி விட இந்த குர்பானி கொடுத்த அந்த மகிழ்ச்சி எனக்கு பெரிது இல்லையா? அறிந்து வைத்திருக்கிறோம். செயல்படுத்துபவர்கள் எத்தனை பேர்? அதை நானும் குர்பானி கொடுக்கணும் என்று போட்டி போடக்கூடியவர் எத்தனை பேர்? இதே போட்டி ஒரு கொஞ்சம் மாற்றி அறிவித்தால், வியாழக்கிழமை இஷாக்கு பிறகு உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறோம். ஜும்மா தினத்து அன்று யார் பள்ளிக்கு வருகிறார்களோ முதல் நபராக அவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுப்போம். ஹஜ் பெருநாள் தினத்தில, துல்ஹஜ் மாதத்தில, குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள்ல என்று அறிவிப்பு செய்தால் இந்த பள்ளி பல பள்ளிகளாக மாறும். ஏன்? ஒட்டகத்தை கிடைக்கவில்லை. அல்லது இரண்டாவது நபராக வந்தால் ஒரு திடகாத்திரமான மாடு கிடைக்கும். அதற்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். ஆடு குர்பானி கொடுக்கணும். மூன்றாவது நபராக வந்தால் ஆடு கிடைக்கும். உக்கடமே போதாது, அவ்வளவு பேர் கூடி நின்று விடுவோம். உலகத்தினுடைய நன்மையை பார்த்து, உலகத்தினுடைய ஆசைக்காக வேண்டி, உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி போட்டி போடக்கூடிய நீங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நற்காரியங்கள்ல போட்டி போடுங்க, நன்மையான காரியங்களில் செய்வதில் முந்திக் கொள்ளுங்க. இந்த முந்தக்கூடிய விஷயம் உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் இருக்கிறது. பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதில் இருக்கிறது, உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக இருக்கிறது, மறுமைக்காக வேண்டி நம்மளுடைய நன்மையை பதிவு செய்யப்பட்டு நான் சாலிஹான அடியனாக ஆக்கப்பட வேண்டிய அந்த மறுமையுடைய பயணத்திலே எனக்கு தேவைப்படுகின்ற நன்மையை அடைந்து கொள்ளும் விஷயத்தில் இன்றைக்கு பின்தங்கிய சகோதரர்களாக, கொள்கை உறவுக்காரர்களாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து வருகின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், பல் துஹிப்பூனல் ஆஜிலா, லப்பா நீங்க உலகத்தையே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. பல் துஹிப்பூனல் ஆஜிலத, உலக வாழ்க்கை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். வததரூனல் ஆகிர, மறுமையை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் கியாமா 75வது சூறாவில் அல்லாஹ் இந்த தகவல்களை சொல்கின்றான். இன்றைக்கு நம்மளுடைய நிலை அப்படிதான். தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், மார்க்கத்தை அறிந்தவர்களும், ஜும்மாவுடைய சிறப்புகள் தெரிந்து வைத்திருக்கிறவர்களும், இது பழமையான செய்தி என்று பேசக்கூடியவர்களும், அதை குறித்து எண்ணக்கூடியவர்களும், அதில் சொல்லப்பட்ட நன்மைகள் பெறுவதிலே பின்தங்கியவர்களாக, அலட்சியம் செய்யக்கூடிய சகோதரர்களாகத்தான் நாம இருக்கிறோம். உலகத்திற்காக முன்னுரிமைப்படுத்தி உலகத்தை விரும்பக்கூடியவர்களாகவும், ஆகிரத்தை வெறுக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் தான் இது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த உலகத்திற்காக நான் வந்தவனா அல்லது மறுமைக்கான தயாரிப்புகளை செய்து கொள்வதற்காக நான் இங்கே வந்தேனா என்று இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரரும் சிந்திக்க வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இந்த ஜும்ஆ பொறுத்த வரைக்கும் ஏராளமான நன்மைகள். அதில் உள்ள ஒரு நன்மை என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நசாயி என்ற நூலில் 1381வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி, மன் கஸ்ஸல யௌமல் ஜும்ஆ, யார் ஜும்ஆ நாளில் நல்ல குளித்து விட்டு பள்ளிக்கு வருகை தந்து, வதனா மினல் இமாம், இமாமுக்கு நெருக்கத்தில் அமர்ந்து,
வஸ்தமஅ வலம் யல்கு, எந்த ஒரு இடையூறு செய்யாமல் உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ. இங்க ஜுமா தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளை விட ஜுமாவுடைய உரைக்கு தான் அதிக முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இங்கதான் கவனிக்கும். ஏன்னா நம்ம முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படின்னா, ஜும்மா 1 மணிக்குனா 1:30 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்? பயான் எல்லாம் முடியட்டும், எந்த நன்மை வேண்டாம், ஏராளமான நன்மையை சேமிச்சு வச்சுற மாதிரி, எல்லா நன்மைகளும் இப்ப தேவையில்லைங்கிற மாதிரி. தொழுகை எப்போ ஆரம்பமாகிறதோ அதற்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்கு முன்பாகத்தான் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு வளமை இருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஏகத்துவம் இங்கே வந்த பிறகு ஜும்மாவுடைய அத்தனை சிறப்புகளும் தெரிந்து அதற்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு ஜமாத்தாக அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுல சில குறைபாடு உள்ளவர்கள் அதை என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்து கொள்ளணும். இப்போ ஜும்மாவுக்காக வேண்டி குளித்து விட்டு இமாமுக்கு நெருக்கத்தில் அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கானலஹு பிகுல்லி குதுவத்தின், அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் தருகின்ற நன்மை என்னவென்றால், அமலு சனத்தின் அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா, நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும், பள்ளிக்கு வீட்டிலிருந்து வருகிறோம் என்றால் அதில் எத்தனை எட்டு நாம் வைக்கின்றோமோ அதற்கு தரப்படுகின்ற கூலி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு ஆண்டு நோன்பு நோற்று ஒரு ஆண்டு நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு ஆண்டு நோன்பு வச்ச நன்மையும் ஒரு ஆண்டு நின்று தொழுத நன்மையும், ஜும்மாவுக்காக வேண்டி குளித்து விட்டு முதல் சப்பில் அமர்ந்து இமாம் உரையாற்றுகின்ற அந்த உரையை கேட்டு எந்த ஒரு இடையூறு அளிக்காமல் அப்படி நடந்து கொள்கின்ற அந்த சகோதரனுக்கு, அந்த அடியானுக்கு அல்லாஹ் தருகின்ற ஒரு ஆண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு ஆண்டு நின்று வணங்கி தொழுத நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இமாமுக்கு நெருக்கத்தில் முதல் சப்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடைந்து விட்டார்கள், அவர்களை பற்றி அல்ல. இதை தெரிந்து அலட்சியத்தோடு புறக்கணிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இது சொல்கிறேன். எத்தனை எத்தனை நன்மை! ஒரு ஆண்டு நோன்பு வைக்க முடியுமா? ரம்லான்ல 1 மாத நோன்பு, 30ல 10, 15, 20. ஏன்? உடல்நிலை சரியில்லை, வலிமை இல்லை, சோர்வு, வைக்க முடியல, பசி. 1 மாதத்திற்கு எத்தனை பிரச்சனை! எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு நோன்பை வைக்காம முதல் ஆளா வந்து இமாமுக்கு பக்கத்துல வந்து உரையை கேட்டு எந்த ஒரு இடையூறையும் அளிக்காம அப்படி நீங்கள் நடந்து விட்டால் ஒரு ஆண்டு தொழுத நன்மையும் ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்றால் இந்த நன்மையை நாம் புறக்கணிக்கலாமா? இந்த நன்மையை நாம் வீணடிக்கலாமா? ஒவ்வொருவரும் யோசிக்கணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை நமக்கு எந்த ஒரு நன்மையும் பெற்று தராது. மறுமைக்கான வாழ்க்கையிலே, மறுமையுடைய பயணத்திலே நமக்கு நன்மை வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிற எல்லா வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் சொல்லப்படுகின்ற எல்லா நன்மைகளும் நமக்குரிய மறுமையுடைய வாழ்க்கையினுடைய பலனுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். அத்தகைய நன்மைகளை இழந்து விடாமல் அதிகம் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து ஜும்மாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.